மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் சந்திர பகவான், மனோகாரகன் சொல்லுவாங்க. சந்திர பகவானை மையப்படுத்தி தான் மாத பலனாக இருக்கட்டும், மாத பலன் இல்லை, வார பலனாக இருக்கட்டும், தினப்பலனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கோட்சார பலன் சந்திர பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடியது தான். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் இருக்கார். ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை. மீனராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் சார், இல்லை ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், தயவு செய்து 5ஆம் தேதி முழுவதும், அதே மாதிரி 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகள் தயவு செய்து வேண்டாம். அதுபோக மீனராசியில் பிறந்தவங்க, நான் 10 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவ ரூபத்தில் நாங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக 1 முறைக்கு 2 முறை நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தயவு செய்து போயிட வேண்டாம். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 12வது பாவகத்தில், புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானாதிபதிக்கு 6வது பாவகத்தில். இந்த சூழல் திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, புத்திரபாக்கியம் இல்லை, இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி ஆகிடும். அதே மாதிரி பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம்னு இருக்கிறேனுங்க, மனை சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறது அது சாதகமாக இருக்காது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி முழுவதும், ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை. அதன் பிறகு ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலையில் 9:50 ஜூலை மாதம் 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் கிரக பரிவர்த்தனை. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, புத்திர பாக்கியத்துக்காக நிறைய பரிகாரங்கள் செய்துட்டேனுங்க, நிறைய வைத்தியம் பண்ணிட்டேனுங்க, நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா 100% சொல்கிறேனுங்க, இந்த நேரம் நல்ல நேரம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி 100% வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானை பார்க்கிறார், கூட சந்திர பகவான் இருக்கிறார். தொழில் நிமித்தமாக இது நல்லா இருக்கும். இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து தொழில் விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார்? உங்கள் ராசியாதிபதி குரு தானே. இந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ கோட்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்த குரு 5வது பாவகத்தில் இருக்கார். தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி தான் தொழில் காரகன். தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஏற்படுத்துது, தொடர்பு இருக்குது. தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் குருவும், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் யார்? குரு உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்கிறது. அந்த நேரத்தில் இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் வராரு. அவர் யாருடைய சாரத்தில் இருப்பாருன்னா 6ஆம் தேதி காலையில் 9:50 புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருக்கும். 6 மணி நேரம். அப்போது 6ஆம் தேதி காலையில் 10 மணியே வச்சுக்கோங்களேன், 11, 12, 1, 2, 3, 4 இந்த 6 மணி நேரம் உங்களுடைய மனநிலை ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால், ஆண்டியாக பிறந்தாலும் ஆண்டியாக வளர்ந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அரசனாக்கிவிடும் இந்த பிரபஞ்சம்.
அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும். இது நிறைய பேர் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதனால் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன், சுபஸ்தானாதிபதி. அப்போது சுபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். இப்போ சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6. 6வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்க, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலுக்காரகன் 10வது பார்வையாக பார்க்க, உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்க. இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது ரொம்ப தரமான ஒரு நேர காலங்களாக இருக்கும். எப்போவுமே காலையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் சிந்தனை தெளிவு மதியத்தில் இருக்கிறது இல்லை. சரியா? ஒரு ஜென்ரலான்னு சொல்கிறேனுங்க. அப்போது இந்த நேர காலங்கள் அந்த 2.5 நாள் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்மளுடைய மனநிலை நல்ல விதமாக இருக்கும். இந்த நேரத்தில் தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக நல்லா இருக்கும், மாற்று கருத்து இல்லை. சார் 7.5 சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே சார், என்ன வேணாலும் இருக்கட்டுமே, சனி பகவான் கெடுதல் தான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சனி பகவான் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. தனஸ்தானாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்திலிருந்து 8வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இங்கேயும் சந்திரன் தனஸ்தானாதிபதியோட சம்மந்தப்படுறார். கரெக்டு தானே? தனகாரகன்றது யாருங்க? உங்கள் ராசி அதிபதி குரு. தொழில் ஸ்தானாதிபதி யார்? குரு. அந்த குரு சந்திரனோட சம்மந்தப்படுறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் காரகன். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனோட சம்மந்தப்படுறாரு. தொழில் காரகன் யார்? சனி. லாபஸ்தானாதிபதி யார்? சனி. அந்த சனியும் சந்திரனுடன் சம்மந்தப்படுறார். இது உண்மைக்கே நல்ல நேரம் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரை இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்துடுவார். அதாவது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்துக்கு வரார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சந்திரன் சாரம் கொடுக்குறாரு. செவ்வாய் சந்திரனுக்கு வீடு கொடுக்குறார். இந்த சூழல் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அதாவது 6ஆம் தேதி காலையில் 9:50 நமக்கு 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரைக்கும் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கான நேரம்னு சொன்னேன். 10ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை. சரியா? இந்த சூழல் 2வது பாவகத்தில் சந்திரன் வரதுனால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தீராத பகை, தீராத சங்கடம், மீண்டும் இணையவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி, மீண்டும் இணையவே மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காதலர்கள், இவங்க எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது ராஜான் பேர் வச்சவங்க எல்லாமே மேலுக்கு வந்துடுறதில்லை. குமரன் பேர் வச்சவங்க எல்லாமே மேலுக்கு வந்துடுறவங்க இல்லை. மேசராசியில் பிறந்தவங்க எல்லாமே மேலே வந்துடுறதில்லை. மீனராசியில் பிறந்தவங்க எல்லாமே மேலே வந்துடுறதில்லை. நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி தான் நம்மளை எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணுது இல்லையா? இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட்டிங்கன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளைய போகுது. ஆனால் எந்த நேரத்தில் எதை விதைக்கிறோன்றது தான் நமக்கு கேள்விங்க. ஜூலை மாதம் 8ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
அந்த முயற்சி எடுத்தால் தானே இல்லையா? முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் நிச்சயமாக ஒற்றுமை பிறக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தீராத கடன் இருக்குது சார், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரம் நல்லாயிருக்கும். இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 வரைக்கும் 58லிருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரை சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கிடுமா? நீங்கிறதுக்கான ஒரு பாதை உருவாக்கி தரப்போகுது இந்த பிரபஞ்சம். முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வருஷமோ ஒரு மாதமோ தேவையில்லை. ஒரு நாள் ஒரு பொழுதில் நமக்கான பாதை, நமக்கான கதவு திறந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். இல்லை, நம்மளை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லைங்க. பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் போதும், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க தான் மீனராசியில் பிறந்தவங்க. 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 12ஆம் தேதி அதிகாலை 12 மணி வரை உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 3வது பாவகத்தில் சந்திர மங்கள யோகமாக வராரு. இது 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 இருந்து நமக்கு 12ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் சந்திரன் இந்த இடத்துல இருக்க போகிறார். அப்போது சந்திரன் செவ்வாய் 2 பேருமே சந்திர மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு 10 to 12 அந்த 2 நாளில் ஏற்படுது. இதனால் ஓரளவுக்கு, அதாவது இந்த மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். நான் ஒரு இடம் வாங்கினேன், அதில் வழக்கு பிரச்சனை வந்துடுச்சு, இல்லை பூர்வீக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவு பண்ணால் 4 முறை 5 முறை எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாகப்பிரிவினை செஞ்சுக்க முடியல, 4 முறை 5 முறை நாங்கள் பஞ்சாயத்து பேசணும், இன்றைக்கி கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போயிடுச்சிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல விதமாக இருக்கும்னா நம்மளுடைய மனநல நல்லா இருக்கும், நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் அந்த நாளை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த மனை சார்ந்த சிக்கல்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரிங்க, இப்போ நம்ம யூடியூப் சேனலில் காளிதாஸ் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இந்த மாத பலன்கள் இல்லை முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது வந்தால் அதனுடைய பலன்கள் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த நாளில் எந்த மாதிரியான செயல் நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் முழுமையாக சொல்லலாம்னு இருக்கிறேனுங்க. இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்கிற பட்சத்தில் தான் இது தொடரலாமா இல்லை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ண முடியும். இந்த நேரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த நேரம். எப்படி என்னன்றது பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.